கைஸ், அப்படியே ரைஸோட ஒரு ஃபிஷ்ஷையும் சேர்த்து எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். மக்களே, ஃபிஷ் பிரியாணி ரெடி. சூப்பராக வந்திருக்கு, டேஸ்ட்டும் அமோகமாக இருக்கு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மதுரை மச்சான் சமையல். இன்னைக்கு வீக்கெண்ட், அதனால சூப்பரான ஒரு ஃபிஷ் பிரியாணி நம்ம பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, ஒரு நல்ல 3/4 கிலோ, அதாவது 1 கிலோ வாங்கினேன். இது வந்து கொடுவா மீன், நல்ல ஃப்ளஷியாக இருக்கும். பிரியாணி கட்ஸ் எல்லாமே தடி தடியாக, அந்த வால் தலையெல்லாம் அகற்றிட்டு இது வந்து ஒரு 750 கிராம்ஸ் இப்போ இருக்கும் கைஸ். 3/4 கிலோ இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம சூப்பராக பாஸ்மதி ரைஸ் போட்டு ஒரு ஃபிஷ் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட். ஃபிஷ்ஷுடைய மேரினேஷன். முதல்ல ஒரு 3/4 கரண்டி தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1/2 தேக்கரண்டி ஜீரகத்தூள், இந்த மீனுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 தேக்கரண்டி இப்போதைக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 மேஜை கரண்டி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அது சேர்த்துக்கிட்டேன். கடைசியாக ஒரு மேஜை கரண்டி லைம் ஜூஸ். இந்த லைம் ஜூஸ் முக்கியம், இதுதான் வந்து அந்த கவுச்சி தன்மையை வெளியில் எடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கேட்டரர்ஸ் வந்து இந்த கொடுவா மீன் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா இது வந்து உடையாது. நல்ல ஃப்ளஷி அண்ட் ஸ்ட்ராங் ஃபிஷ் இது. மிச்சப்படி நீங்கள் எந்த மீனில் வேணால் நீங்கள் பண்ணலாம். ஒன்லி திங் இஸ் டேக் பிரியாணி கட்ஸ். நல்ல இந்த மாதிரி தடி தடி கட்டாக இருக்கணும், அவ்வளோதான். இது நல்ல ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் ஆகட்டும் கைஸ். அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து லைட்டாக 2 சைடும் பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ 10 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு கடாயை எடுத்துக்கிட்டேன். இதில் பொரிக்கிறதுக்காக ஆயில் எடுத்துக்கிறேன். ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்துக்கிறேன். there you go. நைஸ். மிதமான ஹீட்டில் வச்சு, ஆக்சுவலாக பொரிக்கிறதுக்கு பதிலாக நம்ம வேக தான் வைக்க போகிறோம். இதை நல்லா 2 சைடும் ப்ரௌன் தான் பண்ண போகிறோம். மிதமான ஹீட்டில் வச்சு 2 சைடும் மாற்றி பொரிச்சு எடுத்துக்கோங்க. திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நான் மறுபடியும் திருப்பி விட்டுட்டேன். இந்த அளவுக்கு அது குக் ஆனால் போதும். இதுக்கு மேலே வந்து ஒரு பொரிக்கிற மீன் மாதிரி ஃபுல்லாக ப்ரௌன் பண்ணிடாதீங்க. இந்த அளவு, இதை நல்லா பார்த்துக்கோங்க. விஷுவலாக இவ்வளவு போதும். இந்த மீனை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த ஆயிலை வந்து திருப்பியும் பிரியாணியில் டைரெக்டாக வெங்காயம் வதக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ என்ன பண்ணுவேன்னா, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடாயை இந்த எண்ணெயோடு அப்படியே எடுத்து தனியாக வச்சுருவேன். இப்போ நம்ம பிரியாணி ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிடலாம். வழக்கம் போல் என்னுடைய குக்கர் நான் எடுத்து வச்சுட்டேன். ஆனால் குக் பண்ணுற விதம் வந்து ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே நேரத்தில் நம்ம வந்து 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் அதை வந்து நல்லா கழுவி ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் வந்து ஊற வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து குக்கரில் எண்ணெய் ஊற்றிடலாம். கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் அதிகமாக இருக்குது பாருங்கள் கரம் மசாலா. அதாவது ஒரு 4 இன்ச்சு பட்டை, ஒரு 8 லவங்கம், ஒரு 4 ஏலக்காய், 2 ஸ்டார் அனீஸ் பூ, இதை வந்து நான் சேர்க்குறேன். ஏன்னா ஃபிஷ் வந்து வெறும் ஃபிஷ் ஃப்ளேவர் மட்டும்தான் கொடுக்கும். நம்ம வந்து பிரியாணியில் வந்து இன்னும் கொஞ்சம் இன்ஃப்யூஸ் பண்ணணும் ஃப்ளேவரை. இப்போ வந்து நம்ம ஒரு 200 கிராம்ஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். 1 கிலோவுக்கு 400 கைஸ், 1/2 கிலோவுக்கு 200. ஓகே. இப்போ வதக்க தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்குவோம். ஒரு 1/4 தேக்கரண்டி உப்பு. இப்போ இந்த வெங்காயம்
நல்ல ஒரு பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நம்ம மூடி போட்டுட்டு அப்பப்போ திறந்து கிளறி விட்டுட்டு ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு அந்த கோல்டன் ப்ரௌனை கொண்டு வருவோம் கைஸ். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்க, அந்த கோல்டன் ப்ரௌன் ஜோனுக்குள்ளே வந்துட்டோம். பொன்னிறமாக வதங்குற இடத்துக்குள்ளே வந்துட்டோம். இந்த நேரத்தில் நீங்கள் மூடி போடுறத நிப்பாட்டிடுங்க. அப்படியே ஜென்டிலாக இதை பரட்டி விட்டுட்டே வாங்க. வித்தின் செகண்ட்ஸ் இது வந்து அப்படியே கோல்டன் ப்ரௌனாக மாறிடும் கைஸ். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரம்லாம் போயிடுச்சு. ஸோ இட் இஸ் ஸ்டார்டிங் டு ப்ரௌன் அப் நோ, கேரமலைஸ். நீங்கள் ஆயிலை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், அந்த உஷ் இருக்காது, அமைதியாக இருக்கும் ஆயில். பார்த்தீங்களா, அப்படியே டாஸ் பண்ணிகிட்டே வந்தோம். கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு பாருங்கள், வந்துருச்சு. இப்போ நம்ம நேரம் கடத்த வேண்டாம். அடுத்து இமீடியட்டாக ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுறேன். இப்போ மீடியம் ஹீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். மூடி போட்டுட்டு ஒரு 1 மினிட், நான் எப்போதும் சொல்கிற மாதிரி 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி ஒரு டாஸ் அப்படி பண்ணிங்கன்னா தக்காளி சூப்பராக வதங்கிடும். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். ஓகே, தக்காளி சூப்பராக வதங்கிருச்சு. ஆல்மோஸ்ட் 75% டன். இந்த நேரத்தில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளி வதங்குறதுக்கு நம்ம மூடி போட்டு 1 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ திறந்து பார்ப்போம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா அருமையாக குக் ஆயிடுச்சு. இப்போ டைம் டு ஆட் த ட்ரை மசாலாஸ் கைஸ். ஒரே ஒரு தேக்கரண்டி காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு few drops வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். there you go. இப்போ இந்த மசாலாவை வந்து நல்லா blend ஆகிறதுக்கு ஒரு 1 மினிட் கைஸ் மூடி போட்டு அப்படியே நம்ம விட்டோம்னா இந்த மசாலா வந்து இந்த கூட்டோட நல்லா blend ஆயிரும். பாருங்க மசாலா எப்படி கூடி வந்திருக்குன்ட்டு. இப்போ இந்த மசாலாவை நல்லா லூசன் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கர்டு இதை நம்ம ஆட் பண்ணிடுவோம். நான் சொன்ன மாதிரியே தீ வந்து சிம்ல தான் இருக்கு. நல்லா கலந்துருச்சு. இப்போ புதினா கொத்தமல்லி, 1 கை புதினா 1 கை கொத்தமல்லி எடுத்திருக்கேன், ரெண்டையும் ஆட் பண்ணிடுறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா குக் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். நான் வெறும் ஒரு ½ கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, அது என்னன்னு நான் போக போக சொல்கிறேன். நம்ம யூஸ்வலாக பிரியாணி பண்ணுறப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நல்ல ஒரு 1 கப் தண்ணி ஆட் பண்ணுவோம். ஆனால் இப்போ நான் ½ கப் தான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இந்த மசாலாவை அப்படியே ஜென்டிலாக ஒரு சிம்லேயே வந்து ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண போகிறேன். இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். முக்கியமான ஸ்டெப்பு, அப்பப்போ திறந்து இதை கலந்து விட்டுருங்க. நல்லா கூடி வந்துட்டு இருக்கு. ஓகே, 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அப்படி நல்லா வெளியில் வந்துருச்சு.
The masala is beautifully cooked. நான் ஏன் வந்து சிம்லேயே குக் பண்ண சொன்னேன், அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதை வந்து இன்னும் 2 நிமிஷம் நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பாருங்கள். நம்ம ஆயிலில் பொரிச்சு வச்சிருக்கிற இந்த மீன் இதை வந்து அப்படியே இந்த மசாலாவில் இப்படி மேலாப்பில் ஆட் பண்ண போகிறோம் கைஸ். பண்ணிட்டு பாருங்க, அப்போ எவ்வளோ எண்ணெய் இருந்துச்சு. இப்போ ஏன் இவ்வளோ எண்ணெய் கம்மியாக இருக்குன்னா, அதுதான் இந்த கடாயிலேயே அந்த ஃபிஷ்ஷை வைக்கிற மெத்தட். இந்த ஃபிஷ்லேருந்து வெளியில் வந்த ஜூஸஸ் பூரா திருப்பியும் அந்த மீட்குள்ளே அப்சர்வ் ஆயிரும் கைஸ். இப்போது ஃபிஷ்ஷை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே மூடி போட்டு சிம்லேயே வச்சு ஒரு 2 minutes கைஸ் குக் பண்ணிவிட்டு பீசஸை திருப்பி வெளியில் எடுக்க போகிறோம். ஒரு வாட்டி அந்த ஃபிஷ்ஷை அப்படியே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப ஜென்டிலாக பண்ணுங்க. நல்ல பூ மாதிரி ஹேண்டில் பண்ணுங்க ஃபிஷ்ஷை. ஆஹா, இப்போ மறுபடியும் மூடி போட்டு ஒரு 30 seconds விட்டுடலாம். இப்போ 2 சைடில் இருந்தும் அந்த ஃபிஷ்ஷுடைய ஜூஸ் வந்து சூப்பராக கிரேவியில் இறங்கிருச்சு. மறுபடியும் அந்த எண்ணெய் பூசின கடாய். ஏன் இந்த கடாயில் நான் எடுக்கிறேன்னா, திருப்பியும் ஃபிஷ்ஷை வந்து எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய ஆயில் இருக்குல்ல. இந்த கடாயிலேயே நான் என்ன பண்ணுறேன், அந்த ஃபிஷ்ஷஸை அப்படியே ஜென்டிலாக இப்படி ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஃபிஷ் பிரியாணி பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது கைஸ். இது ஒரு மெத்தட். இதில் கொஞ்சம் மசாலா ஒட்டிட்டு வந்தாலாம் கவலைப்படாதீங்க. ஏன்னா திருப்பியும் இந்த ஃபிஷ் வந்து இந்த பிரியாணிக்குள்ளே தான் போகுது. அவ்வளோதான். இப்போது இந்த ஃபிஷ் எல்லாம் எடுத்து நான் தனியாக வச்சிடுறேன். இப்போது பிரியாணிக்கு தேவையான தண்ணியை நம்ம ஊற்றிடலாம். ரெண்டு கப் பாஸ்மதி கைஸ். இப்போ 1 கப் தண்ணி நான் ஊற்றிட்டேன். 1:1.5, 1க்கு 1.5, அப்போ 3 கப் தண்ணி. இப்போதான் நான் வந்து தீயை ஃபுல் ஹீட்டுக்கு கொண்டு வரேன். இவ்வளோ நேரம் சிம்லேயே தான் குக் பண்ணேன். இப்போ நல்ல கொதி வந்துருச்சு. நம்ம வந்து உப்பு செக் பண்ணிடலாம். ஓகே, நல்லாவே ஆட் பண்ணணும். 1 தேக்கரண்டி உப்பு ஆட் பண்ணிடுறேன். எனக்கு இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு தேவைப்படுது. அப்படியே 1 டீஸ்பூன் லைம் ஜூஸும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 கப் பாஸ்மதி கைஸ். 2 கப்னா 250 ml கைஸ். 1 கப்பு பாஸ்மதி வந்து 250 ml. அப்போ 2 கப்னா 500 ml. எம்எல்க்கும் வெயிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வித்தியாசம் வரும். ஸோ நீங்கள் வந்து தைரியமாக அதை வந்து 1/2 kg அப்படின்னு சொல்லலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தான் குக்கிங் ப்ராசஸ் மாறப்போகுது. நம்ம யூஸ்வலாக கொதி வந்த உடனே மூடி போட்டுட்டு ப்ரெஷர் பில்ட் ஆன உடனே சிம்முக்கு கொண்டு வந்துட்டு 12 minutes நம்ம குக் பண்ணி எடுப்போம். ஆனால் இப்போ நம்ம வந்து மீன் இதுக்குள்ளே போட முடியாது. ஸோ இதை மூடி போட்டு, அதாவது சாதா மூடி போட்டு அப்படியே we are going to cook this rice guys till the water reduces to the level of the rice. ரைஸ் லெவலுக்கு தண்ணி ரெடியூஸ் ஆகுற வரைக்கும் இது அப்படியே நம்ம குக் பண்ண போகிறோம். கண்டிப்பாக 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி திறந்து நீங்கள் கலந்து விட்டுக்கணும். திறந்து பார்த்துட்டே வாங்க. the process is a little different. ரைஸ் நல்ல குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் செக் பண்ணிக்கலாம். அடியிலிருந்து ஜென்டிலாக இப்படி கலந்து விடணும். ரைஸை டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க.
ரொம்ப ஹார்டாக கிண்டுனீங்கன்னா அது மொனை உடைய ஆரம்பிச்சிடும். அப்படியே கலந்து விடுங்க. என்னுடைய கணிப்புப்படி ஒரு 6 minutes கைஸ், இது ஃபுல் லென்த் வரத்துக்கு. அகெயின் இப்போ பார்ப்போம். முக்கியமான டைமுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்க, ரைஸும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்துருச்சு. ரைட், இந்த ஸ்டேஜில் இதுக்கு மேலே வந்து நம்ம மீனை லேயர் பண்ண போகிறோம். நல்லா மசாலாவில் ஊறி இருக்கிற மீன் இது அப்படியே மேலே லேயர் பண்ண போகிறோம். Forgive the sound guys, நல்லா வலிச்சு போட்டுட்டு இருக்கேன். ஓகே, எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்படியே குக்கர் மூடிய இதுக்கு மேலே போடுங்க கைஸ், வித் த வெயிட். குக்கர் மூடிய இப்போ சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு குக்கர் இல்லை அப்படின்னா வெயிட்டோட இந்த குக்கர் மூடிய போட்டு ஒரு 30 seconds ஃபுல் ஸ்டீமில் வைங்க. கவுண்ட் the seconds, 30 seconds full steam. Okay, இப்போ ஃபுல் ஸ்டீமுக்கு 30 seconds நம்ம வச்சிட்டோம். அப்படியே ஃபுல் சிம் கொண்டு வந்துருங்க. மீடியம் பர்னரில் ஃபுல் சிம்முக்கு கொண்டு வந்துட்டு, உங்கள் பர்னர் சைஸ் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா bring it to the smallest burner, full sim கொண்டாந்துட்டு அப்படியே 15 minutes தொடாமல் விட்டுருங்க கைஸ். 15 minutes don't touch anything. ஒன்றும் உங்களுக்கு ஸ்டீம்லாம் வெளியில் எஸ்கேப் ஆகாது, நல்ல தம் ஆகிடும். அப்படியே விடுங்க, வெயிட் போட்டிருக்கணும். ஓகே, ஆல் ரைட் பீப்புள், 15 minutes முடிஞ்சிருச்சு. இன்னொரு 5 minutes நல்லா ரெஸ்ட் பண்ணிட்டேன். டைம் டு ஓப்பன் அண்ட் see the fish biryani guys. எப்படி வந்திருக்கு பாருங்க, மீன்லாம் பாருங்களேன், மினு மினு மின்னுது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல இந்த மீனை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் இப்படி எடுத்து வச்சுக்கிறோம். மெதுவாக எடுங்க. பாருங்கள், இந்த கொடுவா மீன் வந்து உடைய மாட்டேங்குது. அதனால தான் கேட்டரர்ஸ் வந்து இதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நான் வந்து கிங்ஃபிஷ் வஞ்சரத்தில் பண்ணியிருக்கேன், பாம்ஃப்ரெட்டில் பண்ணியிருக்கேன். பாம்ஃப்ரெட் ஆனால் உடையும், இட்ஸ் அ சாஃப்ட் ஃபிஷ். அது துண்டு இருக்கு. ஆஹா, மனம் தூக்குதுங்க. பாருங்க எப்படி வந்திருக்கு நம்ம ஃபிஷ்ஷு. ஆஃப்டர் 15 minutes ஆஃப் தம் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா. இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ இந்த பிரியாணியை வந்து தம் உடச்சிக்கலாம். நமக்கு தான் அந்த பிரச்சனையே இல்லை. இது வந்து அந்த ஆயில் கீழே போய் தங்கி இருக்கிறது, அதை நல்லா இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. அந்த திஸ் இஸ் ஜஸ்ட் த மசாலா கைஸ். ஆஹா, கார்னிஷ்காக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காக அந்த ஃபிஷ்ஷை மறுபடியும் இந்த பிரியாணி சட்டியில் லோட் பண்ணுறேன். இது வந்து ஜஸ்ட் ஃபார் த ஃபினிஷ் கைஸ். அப்படியே ரைஸோட ஒரு ஃபிஷ்ஷையும் சேர்த்து எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். மக்களே, ஃபிஷ் பிரியாணி ரெடி. சூப்பராக வந்திருக்கு, டேஸ்ட்டும் அமோகமாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ஃபிஷ் பிரியாணி செஞ்சு உங்கள் வீட்டாரோட பகிருங்க, பரிமாறுங்க. நம்ம அடுத்த வீலாகில் சந்திப்போம். அதுவரை டாடா பை பை ஃப்ரம் யுவர் மதுரை மச்சான்.